அக்கா வணக்கம். நம்ம பேர் சொல்லுங்க, நம்ம கடை பேர் சொல்லுங்க, நம்ம கடை எங்கக்கா இருக்கு? வணக்கங்கண்ணா, என் பேர் வந்து ஆயிஷா பானுங்கண்ணா. கடை பேரு செல்வம் மெட்டல் ஸ்டோர்ஸ். நம்ம கடையோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பேக் சைடு சாமிநாதபுரம். நம்ம கடையோட தனி சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பழைய ஜாமான், அதாவது உங்களுக்கு தேவையில்லை, நம்ம ரொம்ப பழசாயிருச்சு, வெடிச்சிருச்சு, துருப்பிடிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல பழசுக்கு உண்டான ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். பழசுக்கு போட்டுட்டு புது ஜாமானமாவே நம்ம எடுத்துக்கலாம். புது ஜாமானமாவும் எடுத்துக்கலாம், பணமாவும் வாங்கிக்கலாம். அந்த இதுதான் நம்மளோட கடையோட தனிச்சிறப்புங்க. அக்கா இப்ப வந்து கூட்டு குடும்பத்துல இருந்து தனி குடும்பத்துக்கு போறாங்க இல்லைங்க, அவங்களுக்கு பேசிக்கா என்ன சமையல் பாத்திரம் வாங்கணும்னு சொல்லிட்டு பாத்தலாமாக்கா? பாத்தலாங்கண்ணா. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீட்டுல தூங்கி எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் டீ தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் பால் வாங்கணும். அந்த பால் வாங்குறதுக்கு உண்டான பாத்திரம் தாங்கண்ணா இது. பாருங்கண்ணா, சில்வர் பாத்திரம். தூக்கு பாருங்க, நல்லா காம்பாக்டா கைப்பிடியோடய இருக்குங்கண்ணா. இதுல பால் வாங்கிட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டீ வைக்கிற பாத்திரம். பால் காய்ச்சிட்டு இதுலயே டீ வச்சுக்கலாம். உங்களுக்கு அதாவது 3 பேருக்கும் வைக்கலாம், 5 பேருக்கும் வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது டீ வச்சதுக்கு அப்புறம் அது ஊத்தி கொடுக்கணும் இல்லைங்கண்ணா, அதுக்கு டம்ளர்ஸ் பாருங்கண்ணா. டம்ளர்ஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியாவே இருக்கு பாருங்கண்ணா. இது ஒரு 4 பேருக்கு வச்சு கொடுக்கலாம். அதுக்கு செப்பரேட்டா ஒவ்வொன்றா எடுத்துட்டு வரதுக்கு பதிலாக நம்ம ஒரு ட்ரேல வச்சு அழகா எடுத்து வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பெரியவங்கன்னா ஆத்தி குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பாருங்க காஃபி டபரா செட்டோடய கொடுக்கும். இப்ப இந்த காப்பியோட செட் வந்து அப்படியே என்ன ரேட்டிங் வருது? இது எடுத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ள இருக்கலாங்கண்ணா. ஓகே. இது ஒண்ணு தனியா வாங்கினா என்ன ரேட்டுக்கு வருது? இந்த தூக்கு மட்டும் தனியா வாங்கினீங்கன்னா ஒரு 100 ரூபா 125 ரூபா அடிக்கும். ஓகே. இது தனியா வாங்கினா இது வந்து எடுத்தீங்கன்னா இது ஒரு 150 ரூபாய்க்குள்ள எடுக்கலாங்கண்ணா. ஓகே. இது எடுத்தீங்கன்னா ஒரு 180 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள எடுக்கலாங்க. ஓகே ஓகேங்கா. அதே டம்ளர்ஸே பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு டம்ளர்ஸ் பாருங்க நல்லா குவாலிட்டியா தாங்க கொடுத்துருக்குறோம். அது பாருங்க நல்லா டிசைனோடய இருக்குது. ஒரு 30 ரூபா 25 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து எடுக்கலாங்கண்ணா. ஓகே. அதே மாதிரி ட்ரேவும் அந்த மாதிரி தாங்கண்ணா. ஒரு 125 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து எடுக்கலாம். டிசைனாவே இருக்குது பாருங்க. ஓகே ஓகே. அதாவது ஒரு தனி கொடுத்தது போறவங்களுக்கு ஒரு 3 பேருனா இது கரெக்டான ஒரு பிரைஸ்ல கடையில கிடைக்குது. கரெக்டா இருக்கும். ஓகே ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னக்கா பார்க்கலாம்? அடுத்து பாத்தீங்கன்னா டீ வச்சு குடிச்சாச்சு. அடுத்தது என்ன, டிஃபன் ஐட்டம். காலையில ஆபீஸ் போறவங்களுக்குலாம் டிஃபன் செஞ்சு கொடுத்து அனுப்புறோம்ல, அதுக்காக டிஃபன் ஐட்டம் பாத்தலாங்கண்ணா. ஓகே பாத்தலாம்க்கா. ஃபர்ஸ்ட் இப்போ டீ பாத்திரம் எல்லாம் பாத்தாச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபன் ரெடி பண்றதுக்கு உண்டான பாத்திரமா பாக்கலாங்கண்ணா. பாக்கலாம்க்கா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பேர் இருக்கிறாங்க ஃபேமிலியில அப்படின்னா வந்து ஒரு 8 இட்லி கெப்பாசிட்டி உண்டான பாத்திரங்கண்ணா இது. ஓகே. கீழே 4 இட்லி, மேல 4 இட்லிங்கண்ணா. காம்பாக்டாவும் இருக்கும், ரொம்ப இடம் அடைக்காது, காம்பாக்டா இருக்குங்கண்ணா. ஓகே ஓகேங்கா. இது வந்து இட்லி சமைச்சாச்சுங்களா, அவிச்சு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு உண்டான பாத்திரங்கண்ணா இது. இட்லியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு விசேஷம் அந்த மாதிரினா சாதம் அந்த மாதிரி எல்லாம் அதிகமா செஞ்சு பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து இதுல ஸ்டோர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாங்கண்ணா. அதுக்கு உண்டான பாத்திரம் தாங்கண்ணா. நல்லா பெருசாவும் இருக்கும். இதுலயே சைஸ் சரியா இருக்குங்கண்ணா. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் இருக்கல. இது வந்து ஜம்போ சைஸ் கொடுத்துருக்கேன். இதுலயே வந்து சின்ன சைஸ்ல இருந்தே இருக்குதுங்கண்ணா. அதாவது ஒரு 3 பேர் இருக்கிறவங்களுக்கு 3 பேர் இருக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து இது குழம்பு வைக்கிறது. நம்ம இது குழம்பு வச்சுக்கலாம், சட்னி சாம்பார் அந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் வச்சுக்கலாங்க. சட்னி சாம்பார் செஞ்சுட்டு அதை எடுத்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, மாத்தி வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு உண்டான பாத்திரம் தாங்கண்ணா. கியூட்டா பாருங்க, இது சட்னிக்கு, இது சாம்பாருக்கு, இது இந்த குழம்பு அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறோம்ல, அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து செட்டாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அது பரிமாறணும். அது பரிமாறதுக்கு கரண்டிங்லாம் பாருங்க, சட்னிக்கு தனியா, குழம்புக்கு தனியா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது கிண்டி விடுவாங்கல்ல, அதுக்கு உண்டானதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இது செட்டா தாங்கண்ணா இருக்குது. சரிங்களா. அடுத்து சமைச்சு முடிச்சாச்சு. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பரிமாறணும். எதுல வச்சு பரிமாறணும்? நம்ம தட்டு பாருங்க, இதுலயே தட்டு. குழந்தைங்க இருக்கிறாங்க, அழகா கியூட்டா பாருங்க. இதெல்லாம் சட்னி சாம்பார் அந்த மாதிரி, இட்லி தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு பாருங்க அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. சாப்பாடு போடவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தட்டுல சாப்பிடணும்னாலும் இந்த மாதிரி தட்டு இருக்குங்கண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா அதை பாருங்க, தண்ணி டம்ளருங்கண்ணா. நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. தண்ணி குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஜூஸ் குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இது இவ்வளவு சமைச்சோம்ல, ஆயில் இல்லாம நம்ம சமைக்க முடியாது. ஆயில் ஊத்திக்கிறதுக்கு வந்து காம்பாக்டா சின்னதா கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பேருக்கு, அதாவது 1 லிட்டருங்கிறத வந்து நம்ம பெரிய பாத்திரத்துல ஊத்தி வைப்போம். நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான தகுந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு உண்டானதுன்னா கரெக்டா சின்னதா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்னதா மூடியுமே அழகா வந்துருது. மூடி சூப்பரா கொடுத்துருப்பாங்கண்ணா. அழகா இருக்கும் பாருங்க. இது எறும்பெல்லாம் போதாது, அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்கா. இப்ப காலை டிஃபனுக்கு இவ்வளவு பாத்திரம் தேவைப்படுது. இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு பிரைஸ் வருதுன்னு பாத்தலாமாக்கா? பாத்தலாங்கண்ணா. ஓகே. இட்லி பானை பாருங்கண்ணா, இது வந்து 750 ரூபா வருங்கண்ணா. இதுங்களாக்கா? இது வந்து 750 ரூபா. அதாவது பேசிக்கா ஒரு 3 பேர் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. ஓகேங்கண்ணா. ஓகேக்கா. இது வந்து 750 ரூபா வருதுங்கண்ணா. ஓகே. இது தண்ணி டம்ளர் பாத்தீங்கன்னா இது ஒரு டம்ளர் ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருங்கண்ணா. 25 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருங்கண்ணா. ஓகே.
எண்ணெய் கேன் பாருங்கன்னா ஒரு 125 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருங்க. இது 125 ரூபா வரும். அப்படி வருங்கண்ணா. ஓகேங்கா. கரண்டி எடுத்தீங்கன்னா இது 63 ரூபா வரும். அதாவது பிராண்டுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுதுங்க. வந்து இது 63 ரூபா வரும். இது ஒரு 72 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருங்க. இது 45 ரூபா வருங்கண்ணா. இந்த கரண்டியா? இந்த குளிக்கரண்டி 45 ரூபா அப்படி வரும். ஓகே. இது ஒரு 36 ரூபா அப்படி வருங்கண்ணா. ஓகே ஓகேங்கா. இந்த பாத்திரம் இது செட்டே எடுத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்குள்ள வருங்கண்ணா. அதாவது இந்த ஒரு செட் இது அப்படியே வாங்கணும்னா நல்லா ஹெவியா இருக்கும் பாருங்க. அதனால நல்லா ஹெவியா இருக்கு. இது அப்படியே செட் ஆகுங்க எவ்வளவுக்கு? 200 ரூபாய் அதுக்குள்ள வரும். வெயிட் கணக்குல வெயிட் பேசிஸ் தாங்கிறதுனால 200 ரூபாய் அந்த சம்திங் வரும். ஓகேங்கா. வானலும் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வரும். ஒரு 200 ரூபாய் ரேஞ்சில வரும். அவ்வளவுதாங்க. அதாவது ஒரு 3 பேர் இருக்கிறவங்களுக்கு கரெக்டான ஒரு பிரைஸ் இருக்குங்க. கரெக்டான பிரைஸ் தாங்க. அதே மாதிரி தட்டு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இது சின்ன தட்டுங்கனா, இது சின்ன தட்டு எடுத்தீங்கனாவே உங்களுக்கு இது 160 ரூபாய் அந்த ரேஞ்ச் வருங்க. ஓகே. அதாவது ஒரு ஆளுக்கு இது ஒரு ஆளுக்கு சின்ன சைஸ் இது 12 நம்பர் எடுத்தீங்கன்னா இது 140 ரூபாய்னு வைங்க. இது ஒரு 165 ரூபாய் அந்த ரேஞ்ச் 65 ரூபாய் வரும். ஓகே. அந்த டிசைனா சொன்னீங்களா அந்த தட்டுங்க? இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 175 ரூபாய் அந்த ரேஞ்ச் வருங்க. இது சின்னது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 125 ரூபா 130 ரூபா அந்த ரேஞ்ச் 130 ரூபா அந்த ரேஞ்ச். ஓகேங்கா. இப்போ காலையில எந்திரிச்சோன்னே டீ வச்சு குடிச்சாச்சு. அது டிஃபனும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத அது என்ன ஜாமானத்துல வந்து ரெடி பண்ணலாங்கிறதையும் நம்ம பாத்திரலாங்க. ஓகே பாத்திரலாம். லஞ்ச் ரெடி பண்றதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே கட்டுறாங்க. ஓகே காட்டுங்க. பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் காய் கட் பண்றதுங்கண்ணா. காய் கட் பண்றது பார்த்தா உட்டன்லயே இருக்குதுங்கண்ணா, பிளாஸ்டிக்லயே இருக்குதுங்கண்ணா போர்டு. அதுலயே பாருங்க இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே கொடுத்துருக்காங்கண்ணா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே கொடுத்துருக்காங்கண்ணா. நைஃபோட பாருங்க. நைஃப் வச்சு நல்லா ஈஸியா வந்து நம்ம மேக் பண்ணலாம். அதாவது இதுல நம்ம எது வேணா யூஸ் பண்ணலாம். எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உட்டன்லயும் யூஸ் பண்ணலாம், நீங்க பிளாஸ்டிக்லயும் யூஸ் பண்ணலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயும் யூஸ் பண்ணலாம். ஓகேக்கா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி எல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாதம் ரெடி. இப்ப எல்லாருமே வந்து வடிச்சு சாப்பிடணுங்கிறாங்க. வடிச்சு சாப்பிடறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. தட்டு வந்து ஹோல் வச்சே கொடுத்துருக்காங்க. ஓகே. சில்வர்ல வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே கொடுத்துருக்காங்க. இது சாதம் வடிச்சுக்கலாம். அதுக்கு உண்டான ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. வந்து நீங்க கையில ஊத்தி இப்ப புதுசா பிகினர்ஸா இருந்தா வந்து உங்களுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மேல எங்கேயும் ஊத்திக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாம சாதம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல கமித்தி விட்டீங்கன்னா கஞ்சி தனியா சாதம் வந்து ஸ்டோர் ஆயிக்குதுல. ரொம்ப எளிமையா இருக்கேக்கா. ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா. பிகினர்ஸ்க்கு எல்லாம் இப்ப தண்ணி கொடுத்தன வராங்க. எப்படிதான் குக்கர்லயே சமைச்சிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு வந்து நம்ம சமைச்சு நான் வடிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்கிறப்ப வந்து இதுல தாராளமா இதுல வந்து வடிச்சு சாப்பிட்டுக்கலாங்கண்ணா. உங்களுக்கு எந்த ஹெல்த் இது இல்லாம நல்லா இருக்கும். ஓகே ஓகேங்கா. ஈஸியாவும் இருக்கும். உங்களுக்கு கையில எதுவும் ஊத்திக்காது. அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. நல்ல யூசேஜ்ங்கண்ணா இது. ஓகே ஓகேங்கா. அக்கா இப்ப வந்து இந்த சாப்பாட்டு போனி வந்து எத்தனை பேத்துக்கு சமைக்கலாம்? இது எத்தனை கிலோ சமைக்கலாம்? இது வந்து 1 கிலோ சமைக்கலாங்க. 1 கிலோ சமைக்கலாங்க. ஓகேங்கா. நெக்ஸ்ட் பாக்கலாம்க்கா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே குழம்பு வைக்கிற பாத்திரங்கண்ணா. உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா கரண்ட் அடுப்புலயே வச்சுக்கலாம், இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். நீங்க கேஸ் அடுப்புலயே வைக்கலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே கொடுத்துருக்காங்கண்ணா. அது காம்பேக்டா பாருங்க. மூடி இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒண்ணும் இல்ல, இது தயிர் நம்ம வந்து பேர ஊத்தி பாத்திரமே பாருங்க வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நல்லா காம்பேக்டா மூடிக்கலாம். உங்களுக்கு எதுவும் அது பேர மேல பொங்கி வராத அளவுக்கு பாருங்க உங்களுக்கு காம்பேக்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகேங்கா. அடுத்தது ரசம். இது வந்து ரசம் வச்சுட்டு இது ரசத்துக்கு உண்டானதுங்க. 3 பேருக்கு உண்டான மாதிரி ரசம் வச்சுக்கலாம். ஓகே. ஒரு 3 பேருக்கு நல்லா வசதியா இருக்கும். 3 பேருக்கு தாராளமா ரசம் வச்சுக்கலாங்க. ஓகே ஓகேங்கா. இது ரசம் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொரியல் செஞ்சுக்கலாங்கண்ணா. ஓ, அதாவது மத்தியானம் லஞ்சுக்கு பொரியல். மத்தியானம் லஞ்சுக்கு அதாவது சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், தயிர் இதோடயேங்கண்ணா. உங்களுக்கு இதுலயே வந்து இப்ப காலையில டிஃபனுக்கு யூஸ் பண்ணல அந்த வானிலை இதுக்கும் போதும். ஏன்னா 3 பேரு 4 பேருங்கிறப்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டில இது வந்து சமைச்சுக்கலாம். பொரியலும் நம்ம இதுல செஞ்சுக்கலாங்கண்ணா. அதாவது காலையில டிஃபனுக்கு நான் பண்ண கடாயே. ஆமாங்க. ஓகேங்கா. இது பொரியலும் செஞ்சுக்கலாம், ரசம் வச்சுக்கலாம், சாதம் இது எல்லாமே வச்சாச்சுங்கன்னா அடுத்தது இப்ப இந்த பாத்திரத்துல இருந்து அதுலயே வைக்காம வேற பாத்திரத்தெல்லாம் மாத்தி வச்சு சர்வ் பண்றதுக்கு உண்டான பாத்திரம் காட்டுறேன் பாருங்கண்ணா. அதான் இது பாருங்கண்ணா. இது வந்து பொரியல் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்கண்ணா. ஓகே. மூடியோடய கொடுத்துருக்காங்க. அதாவது பொரியல் சமைச்சு இதுல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பொரியல் வச்சுக்கலாம், இதுல ரசம் வச்சுக்கலாம், இதுல பாருங்க சாம்பார் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆக்கணும் சாதம் இதுல வச்சுக்கலாம். இதுல வச்சு அழகா கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்கண்ணா. சூப்பர். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கரண்டிங்க, இதுக்கு நம்ம யூஸ் பண்ற கரண்டின்னு பாத்தீங்கன்னா இப்போ அன்ன வெட்டிக்கு இருந்தானது சாதம் ஆடுறதுக்கு அன்ன வெட்டிங்கன்னா உங்களுக்கு ரசத்துக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இது
ஓகே ஓகே அதுக்குன்னு கரண்ட் இருக்கு தனித்தனியா இருக்கு. இது வந்து பொரியலுக்காக எடுத்துக்கலாம். பொரியலுக்காக. ஓகே. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உண்டான செட்டாவே இருக்கு. அதாவது இந்த கரண்டி சாப்பாட்டுக்கு இது வந்து குழம்புக்குங்கண்ணா பெருசு. இப்ப நம்ம காலையில டிஃபன் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி கரண்டி அந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது ரசத்துக்குங்க. ஓகே. இது வந்து பொரியல். இதை எடுத்து அள்ளி போடலாம், கொஞ்சம் நிறைய அள்ளி வரலாம். ஓகேங்கா. அந்த மாதிரிங்கண்ணா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் வித்தியாசமா இது பாருங்க, பொரியல் வச்சுக்கலாங்கண்ணா. இதுலயே பொரியல் வச்சுக்கலாம். அதுல ரசம் சாம்பார் அந்த மாதிரி. இது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அதாவது தூக்கு மாதிரியே இருக்கு பாக்க. தூக்கே தான். ஓகே ஓகே. ஹேண்டிலோடயே கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. சரிங்க. அந்த பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இதுலதான் வந்து பிரியாணி எல்லாம் வச்சு பக்கெட் பிரியாணி அந்த மாதிரி கியூட்டா கொண்டு வந்து வைப்பாங்க பாருங்க. ஓகே ஓகே. அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி யூஸ் ஆகும். அது ஏன் அங்கதான் ஹோட்டலுக்கு தான் போகணுமா, நம்ம வீட்டுக்கு நம்ம நல்லா இருக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகேங்கா. அடுத்து அதே மாதிரி பாருங்க சொம்பு நல்லா சின்ன குழந்தைங்கன்னா சின்ன சொம்புல கொடுக்கலாம். பெரியவங்களுக்குன்னு பாருங்க பெரிய சொம்பா இருக்கு. பெரிய சொம்பு அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு. சரிங்கக்கா. உரம்பரை அந்த மாதிரி வந்தாங்கன்னா இதுல வந்து சாதம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு பார்ட்டிஷன் பிரிச்ச மாதிரியே இருக்கும். ஓகே. அதாவது உரம்பரைங்கிறவங்களுக்கு அந்த டிஃபரெண்ட் இங்க கறி போட்டி இந்த மாதிரி அசைவத்துல கொடுக்கலாம். டிஃபன் ஐட்டமும் வைக்கலாம், சாப்பாடும் வைக்கலாம். ஓகே ஓகே. அந்த மாதிரி இருக்குங்க. சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா லேடில், அதாவது இது ஃபேன்சிம்பாங்க. கேசரி பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து நம்ம தட்டுல சர்வ் பண்றதுப்போ இந்த டிசைனோடய வரும். உங்களுக்கு ஃபேன்சியா இருக்கும், நல்லா இருக்குங்கக்கா. அழகா இருக்கும், வெயிட்டாவும் இருக்கும். ஓகேங்கக்கா. இதுவரையிலும் பார்த்தது சாதம் வடிச்சு சாப்பிடறதுக்கு உண்டான பாத்திரத்தங்களை பார்த்தோம். இன்னுமே வந்து ஒரு சிலர் வந்து எல்லாம் குக்கர்ல தான் செஞ்சு பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த குக்கர்ல சமைக்கிறதுமே கூட பாருங்க அதுக்கு உண்டான காம்போ ஆஃபரா கொடுத்திருக்காங்க. பிரீமியர்ல 3 லிட்டர் 5 லிட்டருமே கொடுத்திருக்காங்கன்னா 5 லிட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் வச்சுக்கலாம். 3 லிட்டருங்கண்ணா. ஓகே. இப்ப நீங்க காட்டுறது வந்து காம்போ. இது காம்போ தான். 3 லிட்டர் 5 லிட்டர் வந்து பிரீமியர்ல கொடுத்திருக்காங்க. ஓகே. சரிங்களா. இது வந்து 3 லிட்டர் வந்து ஒரு குழம்புக்கு தேவையான பருப்பு அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம், காய் கூட்டுக்கு அந்த மாதிரி இதுல வேச்சு எடுத்துக்கலாம்னா. அது வந்து இது 3 லிட்டருங்கண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா இது 5 லிட்டருங்கண்ணா. 5 லிட்டர் ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்திருக்காங்கன்னா பிரீமியர்லயே உங்களுக்கு 3 லிட்டர் 5 லிட்டர் காம்போ ஆஃபரா கொடுத்திருக்காங்க. மத்த பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 குக்கர் 1 மூடி தான் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து செப்பரேட்டாவே கொடுத்துட்டாங்க. 3 லிட்டருக்கு உண்டான மூடியும் கொடுத்திருக்காங்க, 5 லிட்டருக்கு உண்டான மூடியும் விசிலோடய கொடுத்திருக்காங்க. ஓகேங்கக்கா. அக்கா இப்ப வந்து மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாம் வடிச்சு சாப்பிடுற பாத்திரத்துல இருந்து குக்கர் வரைக்கும் நம்ம பாத்துட்டோம். இதோட பிரைஸ் எல்லாம் எவ்வளவு வருதுன்னு பாக்கலாமாக்கா? பாக்கலாங்கண்ணா. நான் இந்த பாத்திரம் 1 கிலோ சமைக்கிற அளவுக்கு வருங்கண்ணா. ஒரு 350 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள எடுக்கலாம். இந்த பாத்திரம் வந்து 350 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள எடுக்கலாம். தட்டு எடுத்தீங்கன்னா ஒரு 75 ரூபாய் 80 ரூபாய்க்குள்ள எடுக்கலாம். ஓகேங்கா. அதாவது தனித்தனியா வாங்கணும். ஓகேங்கா. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரசம் வைக்கிற குண்டாவும் பாத்தீங்கன்னா ஒரு 125 ரூபாய் அதுக்குள்ளதாங்கண்ணா வரும். ஓகே. இதுக்கு உண்டான தட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்குள்ளதாங்கண்ணா வரும். ஓகேங்கா. இது ஒரு 150 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். இது குழம்பு வைக்கிற குண்டா வந்து 150 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள வரும். எவ்வளவு? 150. 150 ரூபாய் 175 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். சரிங்கக்கா. வெயிட் பேஸ் தான். இப்ப இந்த பக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கும். 150 ரூபாய் 175 ரூபாய் சைஸ் வாரியா ரேட். அதாவது இந்த குழம்பு ஊத்தி பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சைஸ்க்கு தகுந்த ஒரு பிரைஸ் இருக்கு. ஓகே. இது எவ்வளவு சொன்னீங்க? 150 ரூபாய்ங்க. ஓகேங்கா. இத அன்னவெட்டி அன்னகரண்டி எடுத்தீங்கன்னா ஒரு 75 ரூபாய் அந்த ரேஞ்சில வருங்க. அது ஹெவியாவே இருக்குங்க. 50 ரூபாய் 75 ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்தே எடுக்கலாம். இந்த கரண்டி ரேட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டிஃபன் ஐட்டத்திலேயே பாத்துறோம் இல்லைங்க. அதே மாதிரி இந்த ஹோல் செட்டே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1100 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள எடுக்கலாம். அதாவது இந்த 4 பாத்திரம் சேர்ந்து நல்லா ஹெவியாவே இருக்கும்னா வெயிட் பேசஸ் தான். இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்ராக்சிமேட்டா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வெயிட் பேசஸ் தான். நல்லாவே மூடி எல்லாமே வெயிட்டா தான் இருக்கும், நல்லா ஹெவியாவே இருக்கும். ஓகே ஓகே. இது எவ்வளவு சொன்னீங்க? 1100 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள எடுக்கலாம். இது 4மே சேர்ந்து 1100 ரூபாய் அதுக்குள்ள எடுக்கலாம். ஓகே ஓகேங்கா. இந்த காய்கறி தட்டுலாம் எடுத்தோம்ல அதெல்லாம் என்ன ரேட்டுங்க? காய்கறி பிளேட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 465 ரூபாய் வருது. காட்டுங்க ஒரு நிமிஷம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 465 ரூபாய் வருதுங்கண்ணா. இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 3ஆம் நம்பருங்கண்ணா. ஓகே. இதுல இது கொஞ்சம் பெரிய சைஸ்ங்கண்ணா. வுட்டன்ல பாத்தீங்கன்னா 155 ரூபாய் தாங்கண்ணா வருது. ஓகே. இது பிளாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா 220 ரூபாய் வருது. ஓகே ஓகே. அதுக்கான கத்தி என்ன ரேட்டுங்க? கத்தி வந்து 32 ரூபாய் வருதுங்க. 32 ரூபாய். ஆமாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குக்கருங்கண்ணா. காம்போ ஆஃபர்ல கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு இது 2500 ரூபாய் அப்படி வரும். ஓகே. இந்த 2 குக்கர் சேர்ந்து உங்களுக்கு 2500 ரூபாய் வரும். ஓகே. பரவாயில்லைங்க. குக்கர்ல வந்து 2 குக்கரும் சேர்ந்து 2500 ரூபாய். விசிலோட இண்டிவிஜுவல் அதுக்கும் நான் விசில் பிளஸ் மூடியோடயே கொடுக்குறாங்க. ஓகே. இது என்ன பிராண்டடுக்கா? பிரீமியர். பிரீமியர். ஓகே ஓகேங்க.
இவ்வளவு நேரம் வந்து காலையில டிஃபனுக்கு மதியம் லஞ்சில இருந்து எல்லாமே பார்த்தோம். ஆனா அதுக்குண்டான முக்கியமான ஐட்டம்னு பாத்தீங்கன்னா அரிசி தான். அரிசி ஸ்டோரேஜ் பண்றதுக்கு உண்டான பாத்திரம் தாங்கண்ணா இது. இது பாத்தீங்கன்னா 25 கிலோல இருந்து 40 கிலோ வரையிலுமே பிடிக்குங்கண்ணா இந்த அரிசி. அரிசி கம்முங்கண்ணா. ஆமாங்கண்ணா. அதுக்குண்டான மூடியோடய வித் லிட்டோடய கொடுக்குறாங்கண்ணா. இது ஓகே. இது எத்தனை கிலோ சொன்னீங்க? இது 25 கிலோ 40 கிலோ அப்படி பிடிக்குங்கண்ணா. ஓகே ஓகேங்கா. இதுலயே பாருங்க, இது வந்து சும்மா வச்சு எடுக்கிற மாதிரி மூடிங்கண்ணா. ஓகே. இதுல பாருங்கண்ணா உங்களுக்கு அப்படியே டைட் லிட்டுங்கண்ணா. இது ஓகே. மூடி வந்து டைட்டா போட்டு, மூடி வந்து சம்பள மூடிம்பாங்களாண்ணா. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப டைட்டாவும் இருக்காது, அதாவது ஒரு முடியாட்டா இருக்கும். ஓகே. இதுலயும் எடுக்கலாங்கண்ணா. இதுலயுமே உங்களுக்கு 10 கிலோல இருந்து 50 கிலோ பிடிக்கிற வரைக்கும் சைஸ் வரையா இருக்குதுங்கண்ணா. உள்ள காட்டுங்க. ஓகேங்க. இப்ப இது பெருசு என்ன ரேட்டுக்கு வரும், சின்னது என்ன ரேட் வருது? இது பெருசு வந்து உங்களுக்கு 25 கிலோ பிடிக்கிறதே உங்களுக்கு வந்து 1500 ரூபாய் அந்த இது. ஆமாங்கண்ணா. சரிங்க. இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1100 ரூபாய் அந்த ரேஞ்சில எடுக்கலாங்க. அந்த ரேஞ்சில எடுக்கலாங்க. ஓகேங்கா. இது வரையிலுமே காலையில டீ வைக்கிறதுல இருந்து மதியானம் லஞ்ச் சாப்பிடுற வரையிலும் அதுக்கு உண்டான யூசேஜுக்கு உண்டான பொருள் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது நைட்டு டின்னருக்கு என்ன பாத்திரம் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்தலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாம் சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. சப்பாத்தி உருட்டுறதுக்கு பலகை தேவைப்படும். பலகைன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே அதுக்கு உண்டான தேய்க்கிற கட்டையோட சேர்த்தியே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பாக்க, நல்ல ஸ்டூல் மாதிரியே இருக்குது பாக்க. ஸ்டூல் ஆட்டு தான் இருக்கும், ஆனா இது சப்பாத்தி தேய்க்கிறதுக்குங்கண்ணா. அழகா இருக்கும், எது பிஞ்சு போகாம நல்லா அழகா வருங்கண்ணா. அது தேய்க்கிறதுக்கும் பாருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே வந்து நம்ம அந்த உருட்டுற கட்டையும் சேர்த்து கொடுக்குறாங்கண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ உட்டன்ல இது வந்து மரக்கட்டைங்கண்ணா. மரக்கட்டையிலேயே வந்து அதுக்கு உண்டானதை கொடுத்துருக்காங்கண்ணா. உங்களுக்கு மரக்கட்டையிலே உருட்டுறது சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இதாங்கண்ணா. சப்பாத்தி தேய்க்கிறதுலயே வந்து 3 விதமா கொடுத்துருக்கோம். உட்டன்லயும் கொடுத்துருக்கோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கொடுத்துருக்கோம். இன்னொன்னு ஸ்பெஷல் ஐட்டம் பாத்தீங்கன்னா இது கிரானைட்லயே கொடுத்துருக்காங்கண்ணா. இது கிரானைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஸ்டீல் ஸ்டிக் வச்சு தேய்க்கலாம், உட்டன்லயும் வச்சு தேய்க்கலாம். அதாவது ஸ்டைலஸ் ஸ்டைல்லையும் உட்லயும் விட நம்ம கிரானைட்ல நல்லா வரும், சூப்பரா வருங்கண்ணா. நீங்க என்ன சைஸுக்கு தேய்க்கிறீங்கன்னா அந்த சைஸுக்கு அகலமா வருங்கண்ணா நல்லா. சரிங்கக்கா. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப சப்பாத்தி தேய்ச்சாச்சு. அடுத்து அது எதுல போட்டு எடுப்போம், நம்ம தோசைக்கல் இருக்குது. தோசைக்கல்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த விதத்துலயும் கொடுத்துருக்காங்கண்ணா. உங்களுக்கு இந்த சைஸே எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு, இது இரும்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது கேஸ்ட் அயர்ன் வாங்க இல்லைங்கண்ணா. சீசனிங் பண்ணுனது கரண்ட் அடுப்புலயும் நீங்க வச்சுக்கலாம். நீங்க நல்லா இருக்கு பாக்க. காஸ்டிங்கோட தோசைகள் சூப்பரா இருக்கு பாக்க. சூப்பரா இருக்கும்ண்ணா. ஹேண்டிலையும் பாருங்க நல்லா ஹீட் எல்லாம் கைக்கு வராது அந்த அளவுக்கு. ஹேண்டில்லாம் பாருங்க நல்லா கிரிப்பா தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேக்கா. இப்ப இது நைட்டுக்கு உண்டானது இதுதான்க்கா? இதுதாங்கண்ணா உங்களுக்கு. அதாவது சப்பாத்தி பண்ணி இப்ப தோசையும் ஊத்திக்கலாம். நம்ம சப்பாத்தின்னா சப்பாத்தி தான் சொன்னுங்கிறத இல்ல, சப்பாத்திக்கு ரெடி பண்றதுக்கு உண்டான பொருள் தான் அது கொடுத்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தோசையாவும் வறுத்துக்கலாம், சப்பாத்தியும் போட்டுக்கலாம். முடிஞ்ச வரை தோசைக்கு ஒண்ணு சப்பாத்திக்கு ஒண்ணு 2 விதமான கல் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது பாருங்க உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே கொடுத்துருக்காங்கண்ணா. உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே அழகா இருக்கும். சும்மா இட்லி வேவிச்சு இதுல போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்கா. இப்ப நம்ம சட்னி சாம்பார்லாம் இது வந்து காலையில மத்தியானம் அந்த பாத்திரம் அதுலயே வைக்கலாங்கண்ணா. உங்களுக்கு அழகா நீங்க சர்வ் பண்ணலாங்கண்ணா. அது பாருங்க அதே சேம் பக்கெட்டே தாங்கண்ணா. சின்னதுல இருந்து சட்னி குருமா அந்த மாதிரி எல்லாமே இதுல வச்சுக்கலாங்கண்ணா. அதாவது காலை டிஃபனுக்கு என்ன அதே சும்மா புதுசு புதுசா வாங்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்கண்ணா. எல்லாமே அது காலையில செஞ்சது வச்சே வந்து மேக்ஸிமம் மத்தியானம் அதுலயே பாதி எடுத்து செஞ்சோம். மீதி இருக்கிறதைய வந்து எடுத்து நம்ம நைட்டுக்கு வந்து அதையே எடுத்து யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களா. அதே பொருள் தான், அதாவது செய்யற ஐட்டம் தான் மாறுதா ஒழிஞ்சு யூஸ் பண்ற பொருள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அக்கா இப்ப இது நைட்டு சமைக்கிறக்கூடிய பாத்திரம் வந்து என்ன ரேட்டுன்னு பாத்தலாமாக்கா? இன்னுமே இருக்குங்கண்ணா உங்களுக்கு. அதாவது சப்பாத்தி தோசைக்கு பண்ணிட்டோம். இன்னும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணியாரக்கல் இருக்குங்கண்ணா. பணியாரக்கல்ல பாருங்க பணியாரக்கல்லுமே உங்களுக்கு இந்த வழியத்துல கொடுத்துருக்காங்க. பணியாரக்கல் இந்த வழியத்துல இருக்குது, காஸ்டைன்லாம் இரும்புலயும் இருக்குதுங்கண்ணா. இதுவும் 7 குழி தான், இதுவும் 7 குழி தான். 7 குழி 9 குழி 12 குழி என்ன, அதாவது ஃபேமிலி குவான்டிட்டி பொறுத்த அளவுக்கு அது தகுந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் மாறும்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்கலாம். அதிக மெம்பர்ஸ் இருக்கிறாங்க 12 குழியில கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 பேர் அப்படிதானா 7 குழியில கூட எடுத்துக்கலாம். இன்னும் இருக்காக்கா பாத்திரம் இல்ல அவ்வளவுதான்? அடுத்தது அது எடுக்கிறதுக்கு தோசையோ சப்பாத்தியோ எடுக்கிறது வந்து மாதிரி தோசை திருப்பி பாருங்க 2 மாடல கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 மாடலும் இருக்குது. இப்ப இதெல்லாம் புது இதுங்கிறதுனால உங்களுக்கு டிஸ்பிளே காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சட்னி எல்லாம் தாளிச்சு கொட்டுறதுக்கு உண்டான அது கரண்டி பாருங்கண்ணா. உங்களுக்கு தாளிக்கிற கரண்டிங்கண்ணா நல்லா
கைக்கு சூடு படாம இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லயே சைட்ல தாளிப்பு கரண்டி கொடுத்துருக்காங்க. ஹேங் பண்றதுக்கு நல்லா பூக்காட்ட கொடுத்துருக்காங்கண்ணா. இப்ப தக்காளி வெங்காயம்லாம் அரியறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கன்னா அருவாமனையும் கொடுத்துருக்காங்கண்ணா. இரும்புலயே கொடுத்துருக்காங்க. ஓ சூப்பருங்கக்கா. இரும்புலயே பாருங்க, நல்லா வெயிட்டும் கம்மியா தான் இருக்கும், ரேட்டும் கம்மியா தாங்கண்ணா உங்களுக்கு. அதாவது இது அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். வெயிட்லயே இருக்கு, வெயிட்லெஸ்ஸாவும் இருக்குது. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இப்ப வெயிட் கம்மியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுலயே உங்களுக்கு 2 கிலோ வரையிலுமே எடுக்கலாங்க. இது 1/2 கிலோல இருந்து 2 கிலோ வரையிலுமே அருவாமனை எடுக்கலாங்க நீங்க. சரிங்கக்கா. இன்னும் பாத்திரம் இருக்காக்கா? அவ்வளவுதானக்கா. இது நைட்டு டின்னருக்கு உண்டானது இவ்வளவுதான் நம்ம புழங்க போறோம். ஏன்னா காலையில இருந்து எல்லாம் செஞ்சதுலயே எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்ப நைட்டு டின்னருக்கு உண்டான செக்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க. இதுல பிரைஸ் எவ்வளவு வருது பாத்தலாங்கண்ணா. இப்ப காலையில இருந்து டீ குடிக்கிறது வந்து நைட்டு டின்னர் சாப்பிடுற வரையிலும் புழங்கக்கூடிய பாத்திரங்களும் அதுக்குண்டான விலைகளுமே வந்து இதுவரையிலுமே நம்ம பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது, வீட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமானது தண்ணி. அந்த தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கும் ரெகுலரா யூஸ் பண்றதுக்குண்டான பாத்திரமும் நம்ம பாத்திரலாமாங்கண்ணா. பாத்திரலாம்க்கா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 குடம் தண்ணி பிடிக்குங்கன்னா அது பாருங்கண்ணா நல்லா பெருசாவே தான் இருக்கும், வெயிட்டாவே இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு தண்ணி கொடுத்த போறீங்க, ஒரு 3 பேத்துக்கான ஒரு உண்டான 3 பேருக்கு உண்டான தண்ணி வந்து இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாங்கண்ணா நீங்க. இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலர் யூசேஜுக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கும் ஒரு சொம்பு போட்டு மோல்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை குடம்பாங்கல்ல, பித்தளை குடம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல வந்து பித்தளை குடங்கிறது மஸ்ட் இருக்கணும். அது இருக்கிற வரை நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தண்ணி ஊற்றி வைக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து யூசேஜ் ஆகுறது. இது பித்தளை குடம்னா இருக்கு. அதே வந்து நம்ம சாமிக்கு கோயிலுக்கு அந்த மாதிரி தண்ணி ஊத்துறதுக்கு எடுத்துட்டு போறோங்களே, அதுக்குன்னே பாருங்க சின்ன குடமா ஒண்ணு அழகா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன ரேட்டுங்கா வருது? இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போகுனின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள எடுக்கலாங்கண்ணா. 500 ரூபாய்க்குள்ள எடுக்கலாங்கண்ணா. இந்த குடம் பாத்தீங்கன்னா 360 ரூபா அப்படி எடுக்கலாங்கண்ணா. இந்த பானைன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள எடுக்கலாம். 550 ரூபா ரேஞ்சுக்குள்ள எடுக்கலாம். பித்தளை குடம் எடுத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்துடலாங்கண்ணா. இதுங்களாக்கா? ஆமாங்கண்ணா. இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னா, தனிக்குடித்தனத்துக்காக வராங்க இல்லைங்க, அதுக்காக வந்து ஒவ்வொன்னா நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் எங்க கடையிலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் தூங்க போற வரையிலும் என்னென்ன பொருள் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பொருள்களோட ரேட்ல இருந்து எல்லாமே தெளிவாவே இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஆனா வந்து என்னன்னா நம்ம கொரியர் மட்டும் பண்ண முடியாதுங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்து டேமேஜஸ் அதிகம் ஆகுங்க. இப்ப நம்மளுக்கு வந்து சரக்கு வரப்பயே வந்து நிறைய டேமேஜஸ் வரும். அதையே நாங்க வந்து ரொம்ப ரெக்டிஃபை பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப நம்ம உங்களுக்கு கொடுக்குற பொருள் வந்து ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்க எங்களுடைய விருப்பமே. அப்படிங்கிறப்ப நம்ம கொரியர் அனுப்பணும்னா ரொம்ப டேமேஜ் ஆகும். அது இவ்வளவு பணம் போட்டு வாங்கி வந்து டேமேஜ் ஆன பொருள் அனுப்பிட்டாங்களேங்கிற அந்த மனசு திருப்தி இல்லாம போயிருங்க மேக்சிமம். அதனாலதான் வந்து எங்களுடைய கடைக்கு வந்து நீங்க விசிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மனசு திருப்திக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பொருள் நல்லா பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா எங்க கடைக்கு. உங்க கடையோட விசிட்டிங் கார்டு கொஞ்சம் காட்டுங்க. எங்க கடையோட விசிட்டிங் கார்டு செல்வம் மெட்டல் ஸ்டோர்ஸ்ங்க. 71/32C, மாணிக்கம் தெரு, சாமிநாதபுரம், சேலம் 9ங்க. ஓகேங்கா. அக்கா இப்ப இதுல தரீங்களா போன் நம்பர்? ஆமாங்கண்ணா. இந்த போன் நம்பருக்கு டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணலாம். டைரக்டா கால் பண்ணுங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ்ல இருந்து எல்லாமே நான் தெளிவா சொல்லிடுவேன். மக்களே இவ்வளவு நேரம் வீடியோ பாத்துருப்பீங்க. சோ ஒரு தனி கொடுத்தம் போறவங்களுக்கு ஒரு 3 பேர் இருந்தீங்கன்னா சோ காலையில என்ன பாத்திரத்துல நம்ம ஆரம்பிச்சு நைட்டு என்ன பாத்திரத்துல முடிக்க போறோம் இது எல்லாமே நம்ம பாத்துட்டோம். அது இல்லாம அதோட பாத்திர ரேட்டுமே என்னன்னு பாத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம ஒரு பாத்திரம் மிஸ் பண்ணிட்டுங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப நம்ம இந்த சமையல் பாத்திரம் எல்லாமே வந்து இப்ப நம்ம ஏன்னா விளக்குறப்ப அடுக்கிறப்ப அதுக்கு தேவைக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தாங்க இது. ஸோ இதுவுமே நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். இதை நம்ம வீடியோல காட்டல, இப்ப காட்டியிருக்கோம். ஸோ அப்படியே நீங்க இங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மீண்டும் வேற ஒரு அழகான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.